ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ओं सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावहैः. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்முடைய புஸ்தகத்தில் மூணாவது பக்கத்தில் குரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்குது. குரு வணக்கம் உலகெல்லாம் உணர்ந்து இருக்கே. அதற்கு கீழே மூணாவது பாட்டு. தந்தைதாயாவானும் சார்கதி இங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. லக்ஷணாவிருத்தி முதல் பாடல். சொல்லலுறும் ஐங்கோசம் நாமல்ல அதனினால் தோற்றல் இரல் நரை திரையுடன் தூய்திலா வாலிபம் அது ஆதியும் தாகபசி துணு பெலன் பெலமது இல்லோன் எல்லையறவே சொன அன்னவை இலோன் ஆதியும் இகழ் காமம் மதமும் உலோபம் இழி பயங்குரோதங்கள் ஆதியும் சுகதுக்கம் இயலும் அபிமானம் மானம் அல்லலுடனே காணலாதியும் அறியாமை அறிவொடு சுளுத்தி விடயம் அவைகள் தமிழ் வரு சுகமும் ஆக ஐங்கோசத்தின் அமர் விகாரம் எமக்கொன்று இல்லை அவிதம் பஞ்ச கோஷங்கள் உரு விகாரங்கள் அவை இன்மையினையும் இலக அறிகின்ற அறிவே உருவம் ஆனதால் யாம் நிர்விகாரியாமே. நிர்விகாரி என்ற லட்சணத்தை எடுத்துக்கொண்டு அதற்கான விளக்கம் கொடுக்கிறார். நிர்விகாரம், ஆத்மா நிர்விகாரம் ஆனது. நான் ஆத்மா ஆதலால் நான் நிர்விகாரி. அல்ல, இது நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறது என்பது தான். இப்போ நான் நிர்விகாரி என்று நிதித்தியாசனம் பண்ணுறது, நிர்விகாரங்கிற லட்சணத்தை எடுத்துக்கொண்டு அதை நிதித்தியாசனம் பண்ணுறது, அதை தியானம் பண்ணுறது, சிந்தனை பண்ணுறது. எப்படி சிந்தனை பண்ணுறது அதுக்குத்தான் விளக்கம் கொடுக்கிறார். எதனால் நிர்விகாரி? விகாரம் என்றால் மாறுபாடு. ஒரு தன்மையிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கிறதுக்கு விகாரம் என்று பெயர். ஒரே மாதிரி இல்லாமல் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாறுபடுகின்ற தன்மை தான் விகாரம். நிர்விகாரம் என்றால் மாறுபடாமல் ஒரே படித்தாக இருக்கின்ற தன்மை. ஒரே மாதிரி, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறது நிர்விகாரம். மாறுபட்ட சவிகாரம். இந்த உடல் முதலானவை எப்பொழுதும் மாறுபடக்கூடியவை, சவிகாரமாக இருக்கக்கூடியது.
ஆத்மா நிர்விகாரமாக இருக்கக்கூடியது. நான் உடல் என்றால் உடல் நான் என்று நினைத்தால் நான் சவிகாரி. ஆத்மா நான் என்று நினைத்தால் நான் நிர்விகாரி. உடல் எப்படி சவிகாரமாக இருக்கின்றது, ஆத்மா எப்படி நிர்விகாரமாக இருக்கின்றது, அதுதான் இந்த பாட்டினுடைய விஷயம், விளக்கம். சொல்லல் உறும் ஐங்கோசம் நாம் அல்ல. 5 கோஷங்களும் நாம் அல்ல. சொல்லல் உறும்னாக்க தத்துவ சாஸ்திரங்களில் சொல்லப்படும் 5 கோஷங்கள். இந்த உடம்பை, நம்முடைய உடல் 3 உடல், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். அந்த 3 சரீரங்களை 5 கோஷங்களாக பிரித்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். 3 சரீரமாக பார்த்தா ஸ்தூலமாக கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த உடல், அதற்கு ஸ்தூல சரீரம்னு பேர், பரு உடல்னு பேர். இதற்கு உள்ளே இருக்கிறது சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரத்தில் 19 தத்துவங்கள் இருக்குது. கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன், அந்தகரணம் 4, பஞ்சபிராணன், அந்தகரணம் 4, 19 தத்துவங்கள் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம், நுண்ணுடல். சூக்ஷ்ம சரீரத்தை தமிழில் சொன்னால் நுண்ணுடல். அதுக்கப்புறம் அதற்கும் உள்ள இந்த 2க்கும் காரணமாக இருக்கின்ற சரீரம் உடல், அதற்கு காரண சரீரம்னு பேர். அவித்யா அல்லது அஞ்ஞானம், அது காரண சரீரம். இப்படி 3 உடல்கள் இருக்கின்றன. இந்த 3 உடல்களையும் அதனுடைய ஆத்மாவை இவை மறைக்கின்றன. இந்த 3 உடல்களைத்தான் நம்ம நாம்னு நினைக்கின்றோம். இது எப்படியெல்லாம் மறைக்குதுங்கிறதோடைய அடிப்படையில் இது 5 கோஷமாக பிரிக்கின்றோம். கோஷம் என்றாலே மறைத்தல், மறைக்கின்ற பொருள். இந்த ஸ்தூல சரீரம் அன்னமய கோஷம். ஸ்தூல சரீரம் ஒரு கோஷமாக இருக்குது. அன்னமயம், அன்னத்தினால் ஆனது, அன்னத்திலிருந்து தோன்றி அன்னத்தினால் வளர்ந்து அன்னத்திலேயே அன்னமாகவே கூடியது, அன்னத்திலேயே லயமாக கூடியது. இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. ஆரம்ப நூல்கள், தத்துவபோதம் முதலான நூல்கள் படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதனால் அதுக்கு மேலே விளக்கம் சொல்ல போகிறது இல்லை. இல்லை, ஸ்தூல உடம்பு அது நமக்கு தெரியும். இட்லி, சட்னி, சாம்பார், பூரி, பரோட்டா அதை சாப்பிட்டு வளர்ந்தது தான் இந்த ஸ்தூல சரீரம். அது நல்லாவே தெரியும். அதனால் அதுக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அன்னத்தினால் ஆனது, அன்னத்திற்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கார். சாப்பிட்றதுக்காகவே உயிர் வாழ்கிற ஆள் இருக்கான்ல, அதனால் அது அன்னமய கோஷம். தாய் தந்தையர் உண்ட உணவில் இருந்து தான் அது முதல்ல அதனுடைய அடிப்படை கருவானது உருவாகி வருகிறது அந்த ஸ்தூல சரீரத்துக்கு. அதற்கப்புறம் தாய்ப்பாலில் இருந்து வளர வளர மற்ற எல்லா பாலும் குடித்து வளர்ந்து இருக்குது. கடைசியாக முடிகின்ற பொழுது மண்ணோடு மண்ணாக போகிற பொழுது மண்ணோட அன்னமாக போய்விடுகிறது, மற்ற உயிரினங்களுக்கு அன்னமாக போய்விடுகிறது. அதனால் அன்னத்தினால் தோன்றி அன்னத்தினால் இருந்து அன்னமாகவே, அன்னத்திலேயே அழியக்கூடியது, அன்னமாகவே ஆகக்கூடியது. ஆகவே இது அன்னமய கோஷம். இந்த சரீரத்தின் மேலே அபிமானம் கொண்டு இதை நான் நினைக்கிறான். இந்த சரீரம் ஜீவனை மறைக்கின்றது, அதனால் அது அன்னமயம்ங்கிறது அன்னமய கோஷம் என்று சொல்லப்படுகின்றது. அதுக்கப்புறம் 2வது உள்ளே இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அதனுடைய செயல்பாட்டினுடைய அடிப்படையில் 3 கோஷமாக பிரிக்கிறோம். கர்ம இந்திரியங்கள், பிராணன், இவை சேர்ந்து பிராணமய கோஷம். பிராணமயம், பிராணன் பிரதானமாக இருக்கிறது. கர்ம இந்திரியங்களும் பிராணனும் சேர்ந்த அந்த அமைப்புக்கு பிராணமய கோஷம்னு பேர். அதுக்கப்புறம் ஞான இந்திரியங்களும் மனதும் சேர்ந்தது மனோமய கோஷம். ஞான இந்திரியங்களை வைத்து கொண்டு மனது செயல்படுகின்றது, மனோமய கோஷம். அதற்கு மேலே புத்தி தத்துவம் இருக்குது. ஞான இந்திரியங்களும் புத்தியும் சேருகின்ற பொழுது அது விஞ்ஞானமய கோஷம். ஆனந்தம் என்று ஆனந்தம் மாத்திரம், ஆனந்தத்தை நம்ம அனுபவிக்கின்ற பொழுது அந்த ஆனந்தமும் நம்மளுடைய சொரூபத்தை மறைக்கின்றது. அது விஷயானந்தம், அஞ்ஞானத்தினால் வந்தது, விஷயம் இருக்கிறதுனால வர்றது, மோகத்தினால் வரக்கூடியது. தூக்கத்தில் இருக்கிற ஒரு ஆனந்தம் இருக்குது, விழிப்பு நிலையிலையும் விஷய சம்பந்தத்தினால் ஆனந்தம் வருது. இந்த ஆனந்தத்தினாலேயும் நாம் மயங்கி ஆத்மாவை மறந்து விடுகிறோம். ஆகவே ஆனந்தமய கோஷங்கிறது எங்கெல்லாம் சுகம் இருக்கோ அது ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்கள் இப்படி 3 ஆனந்தமய கோஷங்கிறது காரண சரீரம்.
சூக்ஷ்ம சரீரத்தில் 3 கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 3 சூக்ஷ்ம சரீரத்தோடது. காரண சரீரத்தோடது ஆனந்தமய கோஷம். ஏன்னா காரண சரீரம் மாத்திரம் இருக்கிற பொழுது இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் லயமாகி காரண சரீரத்தில் ஜீவன் இருக்கிற பொழுது அந்த தூக்கத்தில் இருக்கிறான். அப்போ என்ன இருக்குது? ஆனந்தமானது இருக்குது. ஆகவே அது ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களும், அதனால் 3 சரீரம் 5 கோஷம். இந்த 5 கோஷங்கள் நாம் அல்ல, அது நான் அல்ல. இந்த 3 சரீரங்கள் நான் அல்லன்னு சொல்லலாம், அல்லது 5 கோஷங்கள் நான் அல்லன்னு சொல்லலாம். எதனால் நான் அல்ல? இவை என்னங்கிறத விளக்கம் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் எதனால் அவை நான் அல்ல என்பதையும் விளக்கம் கொடுக்கிறார். அதனினால் தோற்றம் இரள் நரை திரையுடன் தூய்திலா வாலிபம் அது ஆதியும். இது வரைக்கும் அன்னமய கோஷத்தோடது. இது அன்னமய கோஷத்தை விவரிக்கின்றது. தோற்றல்னா தோற்றம், பிறப்பு, இரள் இறப்பு, மரணம். அதற்கு நடுவில் நரை திரையுடன் தூய்திலா வாலிபம். வாலிபத்தை முன்னாடி போட்டுக்கலாம். தூய்திலா வாலிபம், பிறகு நரை திரையுடன் அது ஆதியும். இவைகள் இளமை குழந்தை பருவம் இருக்குது, இளமை பருவம் இருக்குது. இளமை பருவத்தில் காம குரோதாதிகள் எல்லாம் பலமாக இருக்குது. அதனால் தூய்திலான்னு போட்டிருக்கார். ராஜச தாமச குணங்கள், அஜ்ஞானம் பலமாக இருக்கிறது, ராஜச குணம் பலமாக இருக்கிறது. அதனால் தூய்திலா வாலிபம். அதுக்கப்புறம் முதுமை வருது, நரை திரை, தலை நரைச்சி போகிறது, உடம்புல சுருக்கம் வர்றது, கண்ணில் பார்வை மங்கிறது, இதெல்லாம் வருகின்றது. இதெல்லாம் அடையிறது எது? இந்த அன்னமய கோஷம்தான் இது அடைகின்றது. ஷட்பாவ விகாரம்னா பிறத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், அழிதல், 6 விகாரங்கள் வரும். இருத்தல், பிறத்தல், இருத்தல் போட்டுக்கணும். இருத்தல், பிறத்தல், வளர்தல், மாறுதல், தேய்தல், அழிதல்னு 6 விகாரங்களை அடையக்கூடியது இந்த அன்னமய கோஷம். இது ஆதியும். அதனால் அது ஆதியுங்கிறது வரைக்கும் அன்னமய கோஷத்தினுடைய தர்மம். இந்த உடம்பு ஸ்தூல உடம்பினுடைய தர்மம் இவை. தாக பசி துணு பலன் பலமது இல்லோன் எல்லையறவே சொன அன்னவை இலோன் ஆதியும். அடுத்து பிராணமய கோஷம். அடுத்து உள்ளே இருக்கிறது, அன்னமயத்துக்கு உள்ளே இருக்கிறது பிராணமயம். பிராணமயனில் என்ன இருக்குது? அது சூக்ஷ்ம சரீரம். அதுதான் பசி தாகத்துக்கு காரணமாக இருக்கிறது. தாக பசி, தாகம் பசி உண்டு பண்ணுவது, பசி தாகம் பிராணன் சம்பந்தப்பட்டது. அப்புறம் பலம் துணு பலனை துண்ணுகின்ற பலம், பலன்கிறது பலம். பலமது இல்லை, பலம் இருக்கிறது, பலம் இல்லைன்னா நல்லா பிராணசக்தி பலமாக இருந்ததுன்னா உடம்பு நல்லா பலமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கும். பிராணசக்தி வீக்காக இருந்தால் பலம் குறைவாக இருக்கும். அதனால் உடம்பு பலமாக இருக்கிறதுக்கும் பலம் இல்லாமல் இருக்கிறதும் பசிதாகம் ஏற்படுவதற்கும் இவைகளை அனுபவிக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிறது பிராணமய கோஷம். அதனால் இதெல்லாம் பிராணமய கோஷத்தில் இருக்கிறது. எல்லை அறவே சொன்ன அன்னவை இலோன் ஆதியும். இவைகளை உடையவனாகவும் இவைகள் இல்லாதவனாகவும், ரெண்டுமே இருக்குது. இல்லைங்கிறது அப்படி மாறி, அதான் விகாரம். இந்த உடம்புல நரை திரை வாலிபம் வர்றது, நரை திரை வர்றது, மற்ற எல்லாம் வந்து போகிறதுங்கிறது அதனுடைய விகாரம். பசிதாகம் வர்றது போகிறது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது, பலம் பலவீனமாக இருக்கிறது, இதெல்லாம் விகாரங்கள் ரெண்டு மாறி மாறி வரக்கூடியது. அது பிராணமய கோஷம். இது ஆதியும் வரைக்கும் பிராணமய கோஷம். அதுக்கப்புறம் மனோமயம். இகழ் காமம் மதமும் லோபம் இழி பயங்குரோதங்கள் ஆதியும். இது வரைக்கும் மனோமய கோஷம். காமம் இகழ்ச்சியான ஜீவனுக்கு சம்சாரத்தை, பந்தத்தை, துன்பத்தை உண்டு பண்ணுறதுனால அது இகழத்தக்க. இகழ் காமம்னா இகழத்தக்க காமம், ஆசை, விஷய இச்சை. அதனால் காமங்கிறது எல்லா விதமான போக இச்சைகளும் அது மனதில் இருந்து தான் வருது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம்னு எல்லா விதமான சம்சாரத்திற்கு காரணமாகின்ற எளி குணங்கள் அனைத்தும் மனதில் இருந்து மனதினுடைய விகாரமாக இருக்கின்றது. அதனால் காமம் ஆசை, மதம்ங்கிறது அகங்காரம், ஷரீர அபிமானம். அப்புறம் லோபம்ங்கிறது பொருட்பற்று, பேராசை, மிகுதியான ஆசை. காமங்கிறது அடையப்படாத விஷயத்தின் மேலே ஏற்படக்கூடிய ஆசை. லோபம் என்பது ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கிற பொருள் மேலே ஏற்படுகின்ற பற்று.
இருக்கிறதன் மேலே ஏற்படக்கூடிய பற்றுக்கு லோபம்னு பேர். நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இருக்கணும், நான் மட்டும்தான் அனுபவிக்கணும் என்று அதை பொருட்கள் மேலே உறவுகள் மேலே இருக்க அதீதமான பற்றுக்கு, அதனால பேராசைன்னு சொல்கிறோம். இந்த லோபங்கிற கருமித்தனம் கஞ்சத்தனம்னா சொல்கிறோம். அப்போ என்னது, இருக்குது அடுத்த ஆள் கொடுக்க மாட்டான், அது எனக்கு என்று இருக்கிறது, அதனால தான் அது லோபம், பொருட்பற்று. காமங்கிறது இல்லாத விஷயத்தை வேணும் என்று விரும்புகிறது காமம். மதம்ங்கிறது அகங்காரம், சரீரத்தை மையமாக கொண்டு நான் என்ற அகங்காரம் மதம். இழி பயம் குரோதங்கள், அதுவும் பயம் குரோதம் இதெல்லாம் வருது. காமம் வந்தால் காமம் தடைப்படுகின்ற பொழுது குரோதம் வெறுப்பானது வருகின்றது, அல்லது இந்த பொருட்கள் உறவுகள் நம்மை விட்டு போய்விடுமோங்கிற பயமானது வருகின்றது. பொருள்களுடைய இழப்புனால பயம் அல்லது மரண பயம்னு எதுவும் மனதினுடைய உணர்ச்சிகள் தான், மனதில் வரக்கூடிய எல்லா விதமான உணர்வுகள். அப்போ இந்த உணர்வுகள் தோன்றுகின்ற இடம் இது மனோமய கோஷம். இவையும் சுக துக்கம் இயலும் அபிமானம் மானம் அல்லல் உடனே காணல் ஆதியும். இது விஞ்ஞானமய கோஷம். சுகதுக்கம் இந்திரியங்கள் வழியாக சுகதுக்கமானது வருகின்றது, அதை அறிவதாக இருக்கிறது புத்தி. மானம் அபிமானம், சரீர அபிமானம், விஷயங்கள் மேலே அபிமானம். அப்புறம் இந்த ஞான இந்திரியங்களை பயன்படுத்தி விஷயங்களை அளத்தல், விஷயங்களை அறிந்து கொள்ளுதல். மானம்னா அறிவுன்னு அர்த்தம். அல்லல் உடனே காணல் ஆதியும், துன்பத்தோடு இந்த விஷயங்கள் முதலானவைகளை பார்க்கிறது. அறிவு தான் மனதின் மூலமாக விஷயங்களை அனுபவிக்கின்றது. இதெல்லாம் விஞ்ஞானமய கோஷத்தினுடைய கூறுகள். இவையும் அதுக்கப்புறம் அறியாமை அறிவொடு சுழுத்தி விடயம் அவைகள் தமிழ் வரும் சுகமும். இது விஞ்ஞானமய கோஷம். அறியாமை அறிவொடு சுளுத்தி, ஆழ்ந்த தூக்கத்தில் அறியாமையும் இருக்குது அறிவும் இருக்குது. சுளுத்தியில் விஷயம் என்னென்ன, அறியாமை அறிவு ரெண்டுமே. நான் ஒன்றையும் அறியாமல் சுகமாக தூங்கினேன். அறியாமைங்கிற ஒன்றையும் அறிந்து கொள்ளவில்லைங்கிறது அங்கே அறியாமை இருந்தது. அப்புறம் சுகமாக தூங்கினேங்கிற ஒரு அறிவும், அந்த அனுபவத்தை அனுபவித்த அறிவு, அறியாமல் இருந்தேங்கிறத அறிந்த அறிவு இருக்கின்றது. அறிவு அறியாமை இரண்டும் கலந்தது சுளுத்தி விடயம். அதில் வருகின்ற சுகம் அவைகள் தமிழ் வரும் சுகம். இது ஆனந்தமய கோஷம். இப்படி 5 கோஷங்கள். ஆக ஐங்கோஷத்தின் அமர் விகாரம் எமக்கு ஒன்று இல்லை. இந்த 5 கோஷங்களால் வருகின்ற விகாரங்கள், அவைகளில் இருக்கின்ற இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அன்னமயம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. குழந்தை பருவத்தில் ஒரு மாதிரி இருந்தது, இளமை பருவத்தில் ஒரு மாதிரி, நடுத்தர வயதில் முதுமையில் ஒரு மாதிரி. அப்புறம் நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. நேற்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது, இன்றைக்கி டல்லாக இருக்குன்னா. இல்லை உடம்பு ஆரோக்கியமாக இருந்தது, இன்றைக்கு இல்லை. இதெல்லாம் மாறிக்கொண்டே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அது மாறிக்கொண்டே இருக்கின்றது. அதனால் இவைகள் மாறுபடும் தன்மை மாறிக்கொண்டே இருக்கின்றன. மனது, உடம்போட ஆரோக்கியம், அப்புறம் புத்தியுடைய தன்மை எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கின்றன. வளர்ச்சி ஒன்று மாறுதல்னாக்கா எல்லா விதமாக, ஒன்று மேலே கீழே, வளர்ச்சி தேய்தல். ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, உற்சாகமாக இருக்குது, தெளிவாக இருக்குன்னா புத்தி தெளிவாக இருக்குது. அப்புறம் மயங்கி போயிடுது, கலக்கம் வருது, குழப்பம் வருது, எல்லாமே இருக்குது. அதனால் இன்பத் துன்பங்கள் எல்லா விதமான மாறுபாடுகளையும் அது அடைந்து கொண்டே இருக்கின்றது. பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் இது விகாரம் அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆக ஐங்கோஷத்தின் அமர் விகாரம் எமக்கு ஒன்று இல்லை. ஆத்மாவாகிய எமக்கு இவை இல்லை. தியானம் பண்ணுற போது என்ன, இப்படி ஒன்றொன்றையும் எடுத்துக்கொண்டு, அன்னமயத்தை எடுத்துக்கொண்டு அது எப்படி இருக்குது, எப்படியெல்லாம் விகாரம் அடைகின்றது. அது அந்த விகாரம் எதனுடையது, அன்னமயத்தினுடையது, ஸ்தூல சரீரத்தினுடைய. இந்த விகாரங்கள் எல்லாம் ஸ்தூல சரீரத்தினுடையது, ஆத்மாவாகிய என்னுடையது இல்லை. அதே மாதிரி பிராணன், மனது, இவைகளுடைய விகாரங்கள் மாறுபாடுகள் இதெல்லாம் உடம்பினுடையது, மனதினுடையது, புத்தியினுடையது, ஆத்மாவாகிய என்னுடையது இல்லை. ஏன் இல்லை, அது என்னுடையது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவிதம்னா அவ்விதம். பஞ்ச கோஷங்கள் உரு விகாரங்கள். இவ்வாறு
இந்த பஞ்சகோஷங்கள் விகாரங்கள் மாறுபாடுகள் அடைந்து கொண்டே இருக்கின்றன. பஞ்சகோஷங்கள் அடைகின்ற மாறுபாடுகள் அனைத்தும் அவை இன்மையினையும், அந்த விகாரம் இருக்கிறதையும் விகாரத்தினுடைய இன்மையையும், அந்த மாறுபாடுகள் இருப்பதையும் மாறுபாடுகளுடைய இன்மையையும். நல்லா இருக்கிறது நல்லா இல்லை ஒன்று அது ஆரோக்கியமாக நல்லா இருக்கிற பொழுது சந்தோஷம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், பலமாக இருக்கிறேன், இளமையில் இருக்கிறேன் நினைக்கிறான். அது நல்லா இல்லைன்னா இதெல்லாம் எனக்கு இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, சரியாக இல்லை, நேற்று ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கி மோசமாக இருக்குது அப்படிங்கிற அது இன்மை. அதனுடைய இருப்பு இன்மை ரெண்டும் தெரியுது. அது அந்த மாறுபாடுகளுக்குள்ள விழிப்பு நிலையில் வர்றது. அப்புறம் என்ன ஆகுது, இந்த அன்னமய கோஷம் விழிப்பு நிலையில் இருக்குது. கனவு நிலைக்கு போனால் அன்னமய கோஷமே இல்லை. விழிப்பு நிலையில் இருக்கிற பொழுதே அது மாறிக்கொண்டே இருக்குங்கிறது ஒன்று. அதனுடைய தன்மை நிலையற்ற தன்மையாக இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் உடையதாக இருக்குது. கனவுக்கு போயிட்டாக்கா அன்னமய கோஷமே இல்லை. கோஷத்தை பற்றி நமக்கு எவ்விதமான அறிவும் இல்லை, அதுவே இல்லாததாக தான் இருக்குது. அப்போ என்ன திட்டினாலும் நமக்கு ஒன்றும் தெரியறதில்லை. விழித்திருக்கிற போது திட்டுனா பயங்கர கோபம் வருது, தூங்கிட்டு இருக்கிற போது திட்டினா ஏதாவது வருதான்னா, ஏன்னா அது இல்லை, அது நான் இல்லை, நமக்கு அதை பற்றி எவ்விதமான உணர்வும் இல்லை. நல்லா தூங்கிட்டாக்கா வலி முதலானவைகள் இருந்தாலும் நமக்கு தெரியறது இல்லை, பசி தாகம் தெரியறது இல்லை, புறத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களும் நமக்கு தெரியறது இல்லை. இப்போ கனவு நிலையில் நம்ம இந்த அன்னமயத்தோட எவ்விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறோம். அன்னமயமான சரீரத்தோடு, ஸ்தூல சரீரத்தோடு எவ்விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அங்கே வேற டூயட் பாடிக்கிட்டு இருக்கிறார். அதனால் அங்கே வேறு லோகத்தில் அவர் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். கனவு நிலையில் போனாக்கா அங்கே வேற ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புல எல்லா விகாரமும் பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த உடம்பு அசையாமல் இருக்குது, அது இரவில் இருக்குது, அங்கே பகலில் இருக்கிறார்னா. அது இந்தியாவில் இருக்குது, கனவுல அவர் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிறார், இல்லை வேறு லோக்கத்திலேயே இருக்கிறார்னா. அப்போ அங்கே வேறு சரீரம், அங்கே முழு வாழ்க்கையுமே வேற ஆளாகவே இருக்கிறான். அங்கே கனவுக்கு போயிட்டாக்கா இந்த ஆளே இல்லை, இந்த இதுவரைக்கும் விழிப்பு நிலையில் இருந்த நான்கிறதே இல்லை, இந்த விவகாரங்கள் எதுவுமே இல்லை, முற்றிலும் வேற ஆளாக அவர் இருக்கின்றார். அதனால் அதனுடைய இன்மை, அன்னமய கோஷத்தினுடைய இன்மை, அது ஆள் போனால் தான் இன்மைங்கிறது இல்லை, தினம் தூக்கத்திலேயே அது இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அதனுடைய இருப்பு இன்மை. அதே மாதிரி இந்த சூக்ஷ்ம சரீரம், அதில் இருக்கக்கூடிய பிராணன், மனது, புத்தி, கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், புத்தி சக்தி, இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா அது விழிப்பு நிலையில் இருக்குது, கனவு நிலையில் இருக்குது, விவகாரம் பண்ணுது. ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போனால் சூக்ஷ்ம சரீரத்தோட எந்த விவகாரமும் இல்லை. அங்கே எவ்விதமான மன உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்கின்றோம். அறிவு, அறிவின்மை எதுவும் இல்லாமல் அங்கே இருக்கின்றோம். அந்த மற்ற 3 கோஷங்களும் சூக்ஷ்ம சரீரமும் ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால் அவற்றினுடைய இன்மை, இந்த 3 கோஷங்களுடைய இன்மை, அவற்றின் இன்மையும், அதனால் அவற்றுடைய இருப்பு இன்மை. அப்போ நான் அப்படிங்கிற பொழுது நான் இருக்கிறேன்னா நான் எப்பொழுதும் இருக்கிறேன். 24 மணி நேரமும் இருக்கிற ஆள் தான் நான். நான்கிறது போயிட்டு வர முடியாது. நான்கிறது போயிட்டு வரக்கூடிய ஒன்று அல்ல, நான்கிறது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ஸ்தூல சரீரமே நான்னாக்கா 24 மணி நேரமும் அது அப்படியே இருக்கணும். அந்த நான் என்கிற உணர்வு நமக்கு அப்படியே இருக்கணும். அப்படி இல்லை, இந்த ஸ்தூல சரீர சம்பந்தம் இல்லாமலே நாம் இருக்கின்றோம். சூக்ஷ்ம சரீர சம்பந்தம் இல்லாமலே நாம் இருக்கிறோம். அல்லது கோஷம்னு எடுத்துக்கொண்டால் அன்னமய கோஷ சம்பந்தம் இல்லாமலே நாம் இருக்கிறோம். பிராணமய கோஷ சம்பந்தம் இல்லாமல், பிராணன் மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகள் எதுவும் இல்லை. மனோமய கோஷ சம்பந்தம் இல்லாமலே நாம் இருக்கிறோம். விஞ்ஞானமய கோஷ சம்பந்தம் இல்லாமலே நாம் இருக்கிறோம். ஆனந்தமய கோஷ சம்பந்தம் இல்லாமலும் நாம் துக்கமாக இருக்கிறோமே. துக்கத்தில் ஆனந்தம் இருக்குது, வெடித்த உடனே துக்கமாக இருக்கிற பொழுது என்னது ஆனந்தம் இல்லைங்கிறது தானே. அப்போ ஆனந்தமய கோஷம் காரண சரீரம், அது அஜ்ஞானம் இருக்குது, அதுவும் இல்லாமல் நாம் இருக்கிறோம். அல்லது அதையும் அறிபவனாக நாம் இருக்கிறோம். ஆகவே இது நான், இவைகள் நான் அல்ல. ஏன்னா இவைகள் அறியப்படுபவைகளாக இருக்கின்றன, மாறுபடும் தன்மை உடையவையாக இருக்கின்றன. அல்ல, கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள் உரு விகாரங்கள் அவை இன்மையினையும், அந்த விகாரங்களையும் அந்த விகாரங்கள் அவைகளே இன்மையினுடையும் அவைகள் இல்லாத தன்மையினையும் இலக அறிகின்ற அறிவே உருவம் ஆனதனால், இதெல்லாம் அறிந்து கொண்டே இருக்கின்ற உருவமாக எப்பொழுதும் அந்த அறிவு அறியாமைக்கு போகிறது இல்லை.
இதை அறிகின்ற அறிவு. இந்த ஒவ்வொரு கோஷமும் அதனுடைய ஒவ்வொரு அவஸ்தையும், விழிப்பு, ஜாக்கிர, ஸ்வப்ன, சுஷுப்தி, விழிப்பு, கனவு, உறக்கம் 3 அவஸ்தைகளில் இந்த 5 கோஷங்கள் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன. இவைகளை அறிவதாக அப்போ அதை அறிகின்ற அறிவுரு அறிவே உருவாக இருக்கின்றது. அறியப்படும் பொருளுக்கு அறிவு, அறிபவன் வேறானவன், இதெல்லாம் அறியப்படுவதாக இருக்கின்றது. இந்த பஞ்ச கோஷங்கள் அறியப்படுபவையாக இருக்கின்றன. இவைகளை அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. ஆகவே இவை நான் அல்ல. இவைகள் அறியப்படுபவையாக இருப்பதனாலேயே இவைகள் நான் அல்ல. இப்போ நான் யார்? நான் அறிவே உருவானவன். விழிப்பு, கனவு, உறக்கம் 3 நிலைகளிலும் இந்த பஞ்ச கோஷங்களையும் அறிகின்ற அறிவு நான். அந்த அறிவு தூங்கிறது இல்லை. தூக்கத்திலையும் உடம்பு தூங்குது, மனசு தூங்குது, ஆனால் அறிவு தூங்குவது இல்லை. அந்த ஆத்மா தூங்குவது இல்லை. எந்த ஒரு அறிவு தூங்காமல் இருந்து அந்த தூக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றதோ, தூக்க அனுபவத்தையும் அறிவதாக, அதையும் பிரகாசிப்பதாக இருக்கின்றதோ, விழித்த உடனே அது அனுபவமாக நம்ம சொல்கிறோம். ஆழ்ந்த தூக்கத்தை அனுபவமாக சொல்கிறோம். நான் சுகமாக தூங்கினேன், அடித்து போட்ட மாதிரி தூங்கினேன், ஒன்றையும் அறியாமல் தூங்கினேன்னா அப்போ அது ஒரு அனுபவம். அதை அறிந்த நான் இருக்கிறேன். அப்பொழுது நமக்கு நான்கிற உணர்வு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் விழித்த பிறகு அதை அனுபவித்த நான் இருக்கிறேன். அப்போ 3லையும் ஒரே ஆள் தான் இருக்கிறான், வேறு ஆள் கிடையாது. ஆனால் இந்த அகங்காரம் பார்த்தா விழிப்பு நிலையில் ஒரு அகங்காரம், சரீரத்தில் அபிமானம் கொண்ட ஒரு அகங்காரம், கனவு நிலையில் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் கொண்ட அகங்காரம், ஆழ்ந்த தூக்கத்தில் அந்த அகங்காரமும் லயமாகிருக்கு இல்லை. ஆனால் இதை அறிகின்ற அறிவு 3ஐயும் அறிந்திருக்கின்றது. அதனால் 3 அவஸ்தைகளையும் 3 சரீரங்களையும் பஞ்ச கோஷங்களையும் அறிந்த ஒரு அறிவு மாறாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த மாறாத அறிவே நான். ஆகவே நான் யான் நிர்விகாரி, யாம் நிர்விகாரி ஆமை. இதெல்லாம் விகாரங்கள். நான் இவற்றை அறிகின்ற நிர்விகாரி. ஏன்னா அறிபவன் மாறாமல் இருக்கிறான், அப்போ தான் அறிய முடியும். அறிகிற ஆளும் மாறிட்டான்னாக்கா அறிதல் நடக்க முடியாது. ஆனால் உடம்பையே நான் நினைக்கிறோம், ஆனால் அது மாறுகின்றது, அதனால் அது நான் இல்லை. இந்த அறிவு மாறாமல் இருக்கின்றது. ஆகவே அதுவே நான். அறிபவன் எப்பொழுதும் மாறாமல் தான் இருப்பான். அறியப்படும் விஷயங்கள் மாறுபடும். அதனால் 3 அவஸ்தைகளும் என்னால் அறியப்படுகின்றது. இந்த 5 கோஷங்களும் என்னால் அறியப்படுகின்றன. ஆகவே நான் இவற்றிற்கு வேறான எந்த அறிவு இவைகளை அறிகின்றதோ அந்த அறிவே நான். தூய அறிவே நான். அதனால் நான் நிர்விகாரி. இந்த உடம்பினுடைய விகாரங்களை அறிகின்ற சாட்சி நான் என்று. அதனால் அப்படி தியானம் பண்ணணும். நான் நிர்விகாரி, ஆத்மா நான், ஆத்மா நிர்விகாரி. உடல் மாறுபடுகின்ற பொழுதும் மாறுபடாத சைத்தன்ய சுரூபம் நான். அதனால் அது அறிவே உருவானது அப்படின்னா என்னது? அதனால் ஞான வடிவம். அடுத்த லட்சணம் நான் நிர்விகாரின. இது விகாரங்களை எல்லாம் அறிகின்ற அறிவு ஒன்று இருக்கின்றது. அந்த அறிவு அதுவே நான். அந்த அறிவு நான். எல்லா மாறுபாடுகளுக்குள்ளும் மாறுபடாத ஒன்று இருக்கின்றது, அல்லது எல்லா மாறுபாடுகளையும் அறியக்கூடியதாக ஒன்று இருக்கின்றது. அந்த அறிவு அதுதான் உண்மை பொருள். உண்மையிலேயே அதுதான் நானாக இருக்க முடியும். அதனால் மாறுபடக்கூடிய எவையும் உண்மை அல்ல. எது உண்மையில் இருக்கிறதோ அது மாறுபடாதது. அல்ல, மாறுபடுகின்ற எதுவும் உண்மை அல்ல. எது உண்மையில் இருக்கிறதோ அது எப்பொழுதும் மாறுபடாதது. அதனால் உடம்பு முதலானவைகள் மாறுபடுகின்றன. ஆகவே நான் அல்ல, நான் அவற்றை அறிகின்ற மாறுபடாத அறிவு சொரூபம். அதனால் அந்த அறிவு என்பது லட்சணமாக அடுத்த பாடல் இருக்கு. ஆனால் அறியப்படுதல் அப்படின்னு வர்ற பொழுது அந்த அறிகின்றது ஜடமான ஒன்றா இருக்க முடியாது. ஜடமான ஒன்று இன்னொரு ஜடத்தை அறியாது. இப்போ அறிதல் இருக்கிற பொழுது அந்த அறிவு இருக்கிறது. அந்த அறிவு வந்து போகக்கூடிய அறிவானா அந்த அறிவு எப்பொழுதுமே இருக்கிறது. உடல்கள் மாறுகின்ற பொழுதும் அவஸ்தைகள் மாறுகின்ற பொழுதும் அது அவற்றை அறிவதாகவே இருக்கின்றது. ஆகவே அதுவே அறிவு சொரூபம். அதுதான் அடுத்த லட்சணம், ஞான வடிவம். இரண்டாவது பாடல்.
இன்னலே உருவமான இந்த ஐங்கோசங்கட்கும் துண்ணும் அக்கோஷங்கட்கு சொல் விகாரங்கட்கும் அந்நியமாக நின்றே அவைகளை அறிவதாலே மன்னிய நாமே ஞான வடிவம் என்று அறிந்து கொள்ளே. இன்னலே உருவமான இந்த ஐங்கோசங்கட்கும் துண்ணும் அக்கோசங்கட்கு சொல் விகாரங்களுக்கும் அந்நியமாக நின்றே அவைகளை அறிவதாலே மன்னிய நாமே ஞான வடிவம் என்று அறிந்து கொள்ளே. அறிந்து கொள்ளேன்னா அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்வாயாக. நான் ஞான வடிவம். அடுத்த தியான விஷயம் என்னது? நான் ஞான வடிவம். அதனால் ஞான வடிவம் இந்த சரீரம் முதலான விகாரங்களை அறிவதனால. இன்னலே உருவமான துன்பமே வடிவமான இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று திருவள்ளுவர் சொல்கிறார். இந்த உடம்பு அப்படின்னாலே அது அன்றுத ஜட துக்கம். உடம்போட லட்சணம் என்னென்னா அன்றுத ஜட துக்கம். அன்றுத்தம்னா பொய்யானது, ஜடமானது, அப்புறம் துக்க சுரூபமானது. அப்படி இன்னலே வடிவமான, இன்னலே உருவமான, துன்பமே வடிவமான இந்த ஐந்து கோசங்கட்கும், ஐந்து கோசங்களுக்கும், பஞ்ச கோசங்களுக்கும், துண்ணும் அக்கோசங்கட்கு சொல் விகாரங்கட்கும். 5 கோஷம் இருக்குது. அந்த 5 கோஷங்களும் மாறிக்கொண்டு இருக்குது. அதற்குள்ள ஒரு விகாரம் மாறுபாடானது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த கோஷங்களுக்கும் அந்நியமாக நின்றே, அது பார்க்கப்படுவதனால, இந்த விகாரங்கள் அறியப்படுவதனால அதை அறிகின்ற அறிவு அதற்கு வேறானது. அல்ல, இந்த சரீரம் ஜடமானது. ஒன்று பஞ்சபூத காரியம், ஆகவே ஜடமானது. பாஞ்ச பௌத்திகம், பௌத்திகத்வாத் அது ஆத்மா இல்லை. பௌத்திகமாக இருக்கிறதுனால உடம்பு ஆத்மா இல்லை. அப்புறம் அது ஜட பௌத்திகமாக இருக்கிறதுனால ஜடமாக இருக்குது. ஜடத்வாத் ஆத்மா இல்லை. அது ஜடமாக இருக்கிறதுனால உடம்பு ஆத்மா இல்லை. அப்புறம் விகாரத்வாத்னா அது விகாரம் அடைவதாக இருப்பதால் அது ஆத்மா இல்லை. ஏன்னா அந்த விகாரங்கள் என்னால் அறியப்படுகின்றன. அறிபவன் அதற்கு வேறானவன். அறியப்படும் பொருளும் அறிபவனும் ஒன்றாக இருக்க முடியாது. திருஷ்யமும் திருக்கும் ஒன்றாக இருக்க முடியாது. ஆகவே இவையெல்லாம் திருஷ்யமாக இருக்கிறதுனால நான் அவைகளை அறிகின்ற திருக் ஸ்வரூபம். அந்நியமாக நின்றே, அதற்கு வேறாக நின்றே அவைகளை அறிவதனால், அவைகளை அறிந்து கொண்டிருப்பதினால் மன்னிய நாமே. மன்னியன நிலையான, நிலைத்து இருக்கின்ற, மாறுபடாமல் இருக்கின்ற நாமே, அந்த அறிவே ஞான வடிவம், அந்த ஆத்மா ஞான வடிவம் என்று அறிந்து கொள்ளே. அப்போ எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒன்று உள்ளே அறிவு வடிவமாக இருந்து இவைகளை அறிகின்றதோ, இந்த அறியப்படும் பொருட்களை, அறியப்படும் விஷயங்கள், அறியப்படும் சரீரங்களை, அறியப்படும் பஞ்ச கோஷங்களை, அவற்றினுடைய விகாரங்களை எந்த ஒரு அறிவானது எப்பொழுதும் அறிந்து பிரகாசித்து கொண்டிருக்கின்றதோ, அறிந்து கொண்டு இருக்கின்றதோ அது ஞான வடிவம். ஆகவே நான் ஞான வடிவம். நான் ஜடம்னு சொல்ல முடியாது. நான்கிறது ஜடம்னு சொல்ல முடியாது. ஜடமாக இருந்தால் நான்னு சொல்ல மாட்டோம். அப்போ எது நான்கிறது அறிவுங்கிறது தெரியுது. அந்த அறிவு எப்படிப்பட்டதுன்னா மாறுபடக்கூடிய அறிவா, மாறுபடாத அறிவானா? மாறுபடாத அறிவு. மாறுபடக்கூடிய அறிவு புத்தி சக்தியாக இருக்குது, அது மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த அறிவினுடைய மாறுபாட்டையும் அறிகின்ற வேறொரு அறிவு இருக்கின்றது. அதனால் அது மாறுபடாத ஒரு அறிவு. உனக்கு தெரியுமா தெரியாதானா? தெரியுங்கிறதும் தெரிகிறது, தெரியாது என்பதும் தெரிகின்றது. அதனால் நான் ஆரோக்கியமாக இருந்தேங்கிறதும் தெரிகிறது, இப்பொழுது ஆரோக்கியமாக இல்லைங்கிறதும் தெரிகின்றது. இளமையில் இருந்தேன், இப்பொழுது இளமையில் இல்லை. அப்போ அது மாறிவிட்டது. அது மாறிக்கிட்டே இருக்கிறது. உடம்பு பார்த்தாக்கா குழந்தையில் இருக்கிற போது வேறு, இப்போ இருக்கிறது வேறு, முழுக்கவே மாறிவிட்டது. உடம்போட தன்மை முழுக்கவே மாறிவிட்டது. ஆனால் அதை அறிந்த அனுபவித்தவன் மாறாமல் இருக்கிறான். நான்கிறது அப்படி தானே இருக்குது. உடம்பே நான்னாக்கா அப்படி இல்லையே, உடம்பு முழுசாகவே நிறையா மாறிவிட்டது. ஆனால் அதை அறிந்தது, குழந்தையில இருந்த அனுபவம், எல்லா அனுபவமே நமக்கு நிலையாக தெளிவாக இருக்குது. அதை அறிகின்ற அறிவு மாறாமல் அப்படியே இருந்திருக்கின்றது. ஆகவே இந்த 5 கோஷங்கட்கும்
அக்கோஷங்களுக்கு சொல் விகாரங்களுக்கும் கோஷங்களுக்கு ஏற்படுகின்ற விகாரங்களுக்கும் அந்நியமாக நின்றே அவைகளை அறிவதனாலே நான் அறிவு வடிவம், நான் ஞானஸ்வரூபம் என்று சிந்திக்க வேண்டும், என்று தியானிக்க வேண்டும். அடுத்தது, சரி, இந்த அறிவு இருக்குது, ஜடம் இருக்குது, அனாத்மா சரீரம் இருக்குது, பஞ்ச கோஷங்கள் இருக்கின்றன, அதை அறிகின்ற அறிவு ஆத்மா இருக்கின்றது. ஆத்மா அறிவு சுரூபமாக இருக்கலாம், அனாத்மா ஜடஸ்வரூபமாக இருக்கலாம். ஆனால் ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த அனாத்மாவினுடைய தோஷங்கள், அதனுடைய குறை நிறைகள் ஆத்மாவிற்கு வந்து விடாதானா. அதனால் சேர்க்க சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, அதனால் சேர்ற ஆள் சரியா இல்லைன்னா கெட்டு போயிடுவானே. அப்படி பாலோடு சேர்ந்த தண்ணி விஷம் போடவோ அல்லது மழை நீர் வானத்திலேருந்து வர்ற பொழுது ரொம்ப தூய்மையாக வருது. ஆனால் அது எந்த நிலத்தில் விழுகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய தன்மையில் மாறுபாடு வந்து விடுகிறது. கங்கையில் விழுந்தால் புனிதமாகுது, கூவத்தில் விழுந்தால் போய் விடுகிறது. அப்போ அது இயல்பாக தூய்மையானதாக இருக்கலாம், ஆனால் சேர்க்கையினால் சங்கத்தினால் அதனுடைய குணமானது மாறுபாடு அடையலாமே, ஆத்மா விகாரம் அடையலாமே என்று கேட்டால். தனியாக இருக்கிற போது அவன் நல்லவன் தான், ஆள் சேர்ந்தாக்க மாறிவிடுகிறது. அப்படி கேள்வி வரலாம். அதனால் அடுத்த லட்சணம் அசங்கன்னா, சரீரத்துக்குள்ளே இருந்தாலும் சரீரத்தோடு இருந்தாலும் அது சரீரத்தினுடைய குறை நிறைகளால் பாதிக்கப்படாமல் சங்கம் அடையாமல் இருக்கின்றது. மூன்றாவது பாடல். ஞானம் இல் காலம் தனினும் ஞானம் தோன்றி நன்னு பினும் மூன்றவத்தை தமிழே தோன்றும் ஊன உலகங்கள் வரும் போதும் கூட உதியாமல் ஏகின்ற போதும் கூட ஈனமுடன் ஏகாமல் இவைகள் யாவும் இயல்பாக காணும் அறிவே சொரூபம் ஆனதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு நாம் அசங்கனென அறிந்து கொள்ளே. ஞானம் இல் காலம் தனினும், ஞானம் தோன்றி நன்னுபினும், மூன்று அவத்தை தமிழே தோன்றும், ஊன உலகங்கள் வரும் போதும் கூட உதியாமல் ஏகின்ற போதும் கூட ஈனமுடன் ஏகாமல் இவைகள் யாவும் இயல்பாக காணும் அறிவே சொரூபம் ஆனதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு நாம் அசங்கம் என அறிந்து கொள்ளே. ஞானம் இல் காலம் தனினும், ஞானம் இல்லாத காலத்திலும், எப்போனா பெரும்பாலும் அப்படித்தான். ஞானம் இல்லாமல் தான் பெரும்பாலும் இருக்குது. ஞானம் தோன்றி எப்போதோ அத்தி பூத்தார் போல் ஞானம் வந்து போகிறது. ஆனால் ஞானம் தோன்றி நன்னு பினும், அறியாமையில் இருக்கின்ற பொழுதும், அதனால் அது முதல்ல போட்டார். ஞானம் இல் காலம் தளினாதான் பெரும்பாலும் இருக்குங்கிறதுனால அதை முதல்ல போட்டுட்டு ஞானம் தோன்றி நன்னு பினும், ஞானம் வந்து வருகின்ற பொழுதும், ஞானம் இல்லாத பொழுதும் ஞானம் வருகின்ற பொழுதும். அப்போ எனக்கு இவைகள் தெரியாது, இவைகள் தெரியும். ஏன்னா அஞ்ஞானம்ங்கிறது அனாதி, ஞானம் அனாதி, அதான் முதல்ல இருக்கிறது. அப்புறம் ஞானம்ங்கிறது வருகின்றது. பிறக்கிற போது குழந்தையா இருக்குது, ஒன்றும் தெரியாமல் தானே இருக்கிறோம். அப்புறம் படித்து தானே வருது. அதனால் இந்த அந்தக்கரண புத்திக்கு வரக்கூடிய அறிவு என்பது அறியாமை தான் இயல்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அறிவு வருகின்றது. ஆனால் ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளாத காலத்திலும், விஷயங்களை அறிந்து கொள்ளாத காலத்திலும், பிறகு கல்வி கேள்விகளால் அறிந்து கொண்ட காலத்திலும் ஞானம் தோன்றி நன்னு பினும், இந்த ரெண்டு காலத்திலையும் என்ன இருக்குது அதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதான் அதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடும் நான், இவை இயல்பாக காணும். அதனால் இவைகள் யாவும் இயல்பாக காணும். இவைகளுடைய இருப்பு இன்மை இவைகளை இயல்பாக எப்பொழுதும் கண்டு கொண்டிருக்கின்ற, அதனால் அந்த அறிவு சொரூபம். அதனால் ஞானம் இருக்குது, அப்படி ஞானம் இல்லைங்கிறதும் என்னால் அறியப்பட்டது. பிறகு ஞானம் வருகின்ற பொழுது அதுவும் என்னால் அறியப்படுகின்றது. எனக்கு இது தெரியாது, தெரியும். எப்போ இருந்து தெரியாதுன்னா இது தெரியாது, இதற்கப்புறம் இப்பொழுது இருந்து எனக்கு இது
தெரியும். அதனால் இரண்டுமே அறியப்படுகின்றது. அப்போ இந்த அறிவுக்கும் வேறான ஒரு அறிவு, அறியாமைக்கும் வேறான ஒரு அறிவு, அறியாமைக்கும் வேறான ஒரு அறிவு இருக்குது. எனக்கு இது தெரியாது என்று அந்த அறிவு அதை அறிவித்து காட்டுகின்றது, அறிந்து அறிவிக்கின்றது. அப்புறம் அறிவு வந்த பிறகு எனக்கு எது தெரியும், நான் இதெல்லாம் படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன், எனக்கு இது தெரியும், எவ்வளவு தெரியும்னு அந்த அறிவையும் அறிகின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அப்போ அந்த அறிவு மாறுபடலை. அறியாமை அறிவு இரண்டையும் அறிகின்ற அறிவு மாறுபடாமல் இருக்கின்றது. இப்போ விளக்கு இருக்குது, உள்ள ஒரு நபர் இருக்கிறார்னா, யாரும் இல்லைன்னா அதையும் அது காட்டிக்கொண்டு இருக்குது, யாராவது வந்தால் அதையும் அது காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அது எப்பொழுதுமே பிரகாச சுரூபம், அது பிரகாசமாக இருக்கின்றது. பொருட்களுடைய அல்லது ஆட்களுடைய இருப்பு இன்மை இரண்டையும் அது விளக்கி கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி இந்த புத்தியில் வரக்கூடிய அறிவையும் அறியாமையையும் அறிகின்ற ஒரு அறிவு, அதை பிரகாசிக்கின்ற அறிவு அதற்கு வேறாக இருக்கின்றது, அதை காட்டிக்கொண்டு இருக்கின்றது. அதனால் ஞானம் தோன்றி நன்னு பின்னும், ஞானம் தோன்றி விளங்குகின்ற பின்னும், மூன்று அவஸ்தை தமிழே தோன்றும் ஊன உலகங்கள் வரும் போதும் கூட. மூன்று அவஸ்தை: விழிப்பு அவஸ்தை, கனவு அவஸ்தை, உறக்க அவஸ்தை, ஜாக்கிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தை. மூன்று நிலைகள். அவஸ்தைன்னு அவத்தைங்கிறது அவஸ்தா, அவஸ்தா அவஸ்தான நிலை. தமிழே இந்த மூன்று அவஸ்தைகளிலும், விழிப்பு நிலையிலும், கனவு நிலையிலும், ஆழ்ந்த உறக்க நிலையிலும், ஊன உலகங்கள், ஊன உலகங்கள்னால் குறைபாடு உடைய இந்த உலகங்கள் வந்து போகின்றன. உலகங்கள் வரும்போதும், இவைகள் வருகின்ற பொழுது, விழிப்பு நிலையில் ஒரு உலகம் நம்ம பார்த்து அனுபவிக்கிற ஒரு உலகம் இருக்குது, கனவு நிலையில் ஒரு உலகமானது இருக்கின்றது. ஒரு உலகம் தூங்கினா கனவுல ஒரு உலகம் வந்து விடுகிறது, விழித்தவுடனே ஒரு உலகம் வந்து விடுகிறது. இல்லை, அப்படி உலகங்கள் வரும்போது, இதை நான் விழித்திருக்கிறேன், நான் உலகை பார்க்கிறேன், நான் கனவுனா அப்புறம் கனவை பார்க்கிறேன்னு அந்த கனவு உலகங்கள், விழிப்பு உலகங்கள், அது ரெண்டும் இல்லாத அஞ்ஞான உலகம், அந்த தூக்கத்தில் அஞ்ஞான உலகம் அதுவும் வருது. அங்கே அவித்யாங்கிற ஒன்று அது வருகின்றது. அவைகள் வரும்போதும் கூட. அப்புறம் என்னது? உதியாமல் ஏகின்ற போதும் கூட. அது ஒன்றும் இல்லாமல் வந்தது போனதுன்னா, அது வருது போகின்றது, அவைகள் வந்து போகின்ற பொழுது. அதனால் மூன்று அவஸ்தைகளிலும் உலகங்கள் வந்து போகின்றன. அவைகள் வருவதையும் அவைகள் செல்லுவதையும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவு இருக்கின்றது. அதை அறிகின்ற ஒரு அறிவு, அதை அனுபவிக்கின்ற ஒரு அறிவானது இவைகள் யாவும் இயல்பாக காணும். சேர்த்துக்கொள்ளணும். இவைகளை ஈனமுடன் ஏகாமல், ஏகாமல்னா செல்லாமல், அவைகளுடன் செல்லாமல், அல்பமான அவைகளோடு சென்று விடாமல், அந்த உலகத்தோட அறிவு அதை பார்க்குற ஆளும் போயிட்டான்னாக்கா அடுத்த அனுபவத்துக்கு ஆள் இருக்க மாட்டான். அப்போ இருக்கிறான்ல, கனவு உலகம் வந்தது போனதுன்னா, யார் விழிப்பு நிலையில் விழிப்பு உலகத்தை பார்த்தானோ, நனவு நிலையை பார்த்தானோ, அனுபவித்தானோ, அந்த உலகம் தூக்கத்துக்கு போகிற பொழுது போய்விட்டது, வேற ஒரு உலகம் வந்திருக்கு. ஆனால் அதை விழிப்பு நிலையில் யாருக்கு பார்த்து அனுபவித்தானோ அதே ஆள் தான் கனவு நிலையில் இருக்கிறான். அப்புறம் அந்த கனவு உலகமும் போகுது, ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகிற பொழுது அங்கே அவித்யா உலகம் இருக்குது, அதையும் அவன் அனுபவித்து கொண்டு இருக்கிறான். திரும்ப விழித்தவுடனே வந்து விடுகிறான். அவஸ்தைகள் மாறி இருக்கு, உலகங்கள் மாறி இருக்கு, அதை அறிபவன் மாறவில்லை, அதே ஆள் தான். விழித்தவுடனே கனவு அனுபவத்தை சொல்கிறோமே, விழிப்பு நிலைக்கு வந்தால் இந்த கனவு வந்தது, என்னன்னு தெளிவாக இல்லைனாலும் ஒரு கனவு வந்ததுங்கிற அந்த நினைவு நமக்கு இருக்குது. கனவும் இல்லாத உறக்கத்துக்கு போயிட்டு வந்த உடனே அது நான் அந்த ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தேன் நினைவு நமக்கு இருக்குது. அப்புறம் முதல் நாள் இருந்த அதே ஆள் தான் இன்றைக்கி இருக்கிறான். நேற்று தூங்குறதுக்கு முன்னாடி இருந்த ஆள் இன்றைக்கி தூங்கி எழுந்த உடனே வேறு ஆளுன்னு வரலையே, அதே ஆள் தான் இருக்கிறான். அப்போ 24/7 ஒரு அறிவு எல்லா அவஸ்தைகளையும் பார்த்து கொண்டு இருக்கு. அவஸ்தைகள் மாறிக்கொண்டு இருக்கின்றன, அந்த அவஸ்தைகளை அறிகின்ற அறிவு மாறாமல் இருக்கின்றது, அதை அனுபவித்தவன் மாறாமல் இருக்கிறான். நான்கிறது நமக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது. அப்போ ஒரே ஆள் தான் இருந்து இவைகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அதனால் அவைகளோடு அவன் செல்வது இல்லை, அவைகள் வருகின்ற பொழுது வருவது இல்லை. அவன் நிலையாக இருக்கிறான், அவன் நிலையாக இருக்கிறான். இவைகள் வந்து போகின்றன, இந்த அவஸ்தைகள் உலகங்கள் வந்து போகின்றன. ஏகாமல் இவைகள் யாவும் இயல்பாக காணும். ஆனால் இவன் இது பார்க்கிறான் அறிகிறான்னா அது உனக்கு ஒரு திட்டமாக இல்லை, அவர் அறிவு சொரூபமாக இருக்கிறார், அவருடைய முன்னிலையில் இது வந்து போய் கொண்டிருக்கின்றது. அதனால் பார்த்தல்ங்கிறது கூட ஒரு திட்டமாக நான் பார்க்கிறேங்கிறதெல்லாம் இல்லை,
அறிவு அறிவாகவே இருக்கிறது. அதனுடைய முன்னிலையில் இவைகள் பிரகாசம் அடைகின்றன. அதற்கு முன்னாடி வர்ற பொழுது அது பிரகாசம் அடைகின்றது. அதனால் விளக்கு அது விளக்காக இருக்குது. முன்னாடி பொருள் வந்தால் பொருள் விளங்குகின்றது, பொருள் இல்லைன்னா அந்த வெறுமையை அது விளக்கி கொண்டிருக்கின்றது. அது அப்படியே இருக்கின்றது. அந்த மாதிரி அறிவு இவைகள் யாவும் இயல்பாக காணும், இயல்பாகவே காணுகின்ற. அப்போ இயல்பாகவேனா எந்த திட்டமும் இல்லாமல் அது அதனுடைய முன்னிலையில் இவைகள் விளங்குகின்றன. அறிவே சொரூபம், காணும் அறிவே சொரூபம் ஆனதினால் அந்த அறிவே சொரூபமாக நான் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அசங்கம் என்று அறிந்து கொள்ளே. நான் அப்படி அந்த அறிவாக நான் இருக்கிறேன். அந்த அறிவைத்தான் நான் சொல்ல முடியும். வந்து போகிற ஸ்தூல உடம்பையோ சூக்ஷ்ம உடம்பையோ காரண உடம்பையோ நான் சொல்ல முடியாது. நான் எப்பொழுதும் மாறாத ஒன்று. ஆகவே இவைகள் நான் அல்ல. இந்த அனைத்தையும் இந்த அனுபவங்களை அறிகின்ற அறிவே நான், இந்த அவஸ்தைகளை அறிகின்ற அறிவே நான். ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு. அதான் அசங்கம்ங்கிறதுக்கு. இவைகளெல்லாம் வந்து போனாலும் அவைகளால் நான் கெட்டு போய்விடவில்லை, விகாரம் அடையவில்லை, மாறுபாடு அடையவில்லை, அல்லது அதோடு சென்று விடவில்லை, அப்படியே இருக்கிறேன்னா. அதனால் அவைகள் வந்து போகுது, நான் அவற்றோடு செல்லவில்லை. அதான் அசங்கத்தன்மை. அதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு. என்றும்னா அப்படியே நிலையாக மாறுபடாமல், அதனால் விகாரம் அடையாமல், சங்கம் அடையாமல், கலக்கம் அடையாமல் இருக்கின்ற நான். அதனால் நான் அசங்கன். இல்லை, இப்படி நான் விகாரி, நான் நிர்விகாரி, அப்புறம் நான் ஞானஸ்வரூபன், நான் சைத்தன்ய ஸ்வரூபம், அப்புறம் நான் அசங்கன். இவைகள் வந்து போகின்றன. அனைத்து அனுபவங்களும் வந்து போகின்றன. அனுபவிப்பவனாகிய நான் போக்குவரவு அற்றவனாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அந்த வந்து போகின்றவைகளால் பாதிப்பு அடையாதவன். அதான் முக்கியமானது. அதனால் நான் பாதிப்பு அடைவது இல்லை. ஆனால் அதனால் எனக்கு எவ்விதமான குறையோ நிறையோ இல்லை. அதனால் எதுவும் கூடுதல் என்பதும் இல்லை, குறைதல் என்பதும் இல்லை. அதனால் ஒன்றுடனும் தொடக்கற்று என்றும் அமர்ந்திடு நான், அசங்கமாக இருக்கின்ற நான் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். ஆனால் நான் அசங்கன்னு தியானம் செய்ய வேண்டும். எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவு விவகாரங்கள் இருந்தாலும், எது வந்து போனாலும் நான் போக்குவரவு அற்றவனாக அவைகளை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு காலத்தில் வறுமையில் இருந்திருக்கலாம், இப்போ உழைப்புனால நம்ம செல்வந்தனாக இருக்கிறோம். இப்போ செல்வம் வந்தது, அல்லது செல்வந்தனாக இருந்து வறுமைக்கும் போகலாம், இப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றும் இல்லாமல் இருந்தது வந்ததுன்னா அது அறிவாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், இளமையாக இருக்கலாம். வந்தது போனது எல்லாமே வருவது போவதாக இருக்கின்றது. நான் போக்குவரவு இல்லாதவனாக அவைகளை அறிகின்ற அறிவாக எப்பொழுதும் இருக்கின்றேன். அதனால் இவைகளால் எனக்கு பாதிப்பு இல்லை. ஆகவே நான் அசங்கன் என்று அறிந்து கொள்ளே. சரி, இதோட அடுத்தது அசங்கன் ஞானஸ்வரூபன்ன. இவைகள் வந்து போகின்றன, இவைகளை நான் பிரகாசிக்கின்றேன். இப்போ இந்த விவகாரங்கள், விஷயங்கள், அவஸ்தைகள்லாம் வந்து போகுது, உலகங்கள் வந்து போகின்றது. இவைகள் வந்து போகுதுங்கிறது எனக்கு எப்படி தெரியுது? நான் அறிவு ஸ்வரூபமாக இருக்கிறதுனால, பிரகாச ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இவைகள் என்னால் பிரகாசிக்கப்படுகின்றன. இந்த உலகங்கள் எல்லாம் இந்த அறிவினால் பிரகாசிப்பிக்கப்படுகின்றன, பிரகாசப்படுத்தப்படுகின்றன. அப்போ நான் யார்? நான் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கின்றேன். லைட்டு இருக்குது, லைட்டு முன்னாடி இருக்க பொருளை காட்டுதுனாக்கா அது பிரகாசமாக இருக்குது, அவ்வளோதானே. பிரகாசம் இல்லாத ஒரு பொருள் இன்னொரு பொருளை காட்டாது, அது பாட்டுக்கு இருக்கும். அப்போ ஒரு பொருள் இன்னொன்றை காட்டுகிறதுனா அதற்குன்னு ஒரு பிரகாசம் இருக்குது. ஆனால் புறத்தில் இருக்க லைட்டு பிரகாசமாக இருக்கிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி தேவைப்படுகிறது. ஆனால் ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கின்றது என்பது அடுத்த லட்சணம். அதை நம்ம நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.